ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போது பால் இப்படி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? பட் அப்படி இல்லாமல் இந்த ரெசிபி வெறும் 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக சுலபமாகவே பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயில் காலங்களில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. சமைக்க தெரியாதவங்க கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேர்பஸ் பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 பிஸ்கட் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளேவர் வேர்பஸ் பிஸ்கட்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 600 ml ஃப்ரெஷ் மில்க் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 600 ml சாதாரண தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். முதல்ல நான் எடுத்து வச்சிருக்க 6 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பவுடர் நல்லாவே கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க 600 ml தண்ணியையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா உடைச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூடவே நாம் கரைச்சி வச்சிருக்க மில்கை இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். உங்ககிட்ட இருக்க மிக்ஸி ஜார் போதாமல் இருந்தால் இதை நீங்கள் 2 தடவையில் கூட அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மில்கில் எல்லா பிஸ்கட்டுமே டிப் ஆகிற மாதிரி நல்லாவே அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா மில்கையுமே சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. 5 நிமிஷம் நல்லாவே இதை அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பேனில் ஸ்ட்ரெயினர் வச்சு இதை நல்லாவே வடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரை இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டியான ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இது போல் கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டிருங்க. இப்போ இது கூட நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இதை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சரியான கன்சிஸ்டன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த திக்னஸுக்கு இருக்கணும். அதாவது இது அதிகமாக திக்காக்கிடக்கூடாது, இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ஆறினதுக்கு அப்புறமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ இதை திரும்பவுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 2 நிமிஷம் வரை நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இது ஒரு ஐஸ்கிரீம் டப்புக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் டப் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி 2 மணித்தியாலம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 2 மணித்தியாலத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை திரும்பவுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லாவே ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ 3 நிமிஷம் இதை நல்லாவே அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அகைன் ஐஸ்கிரீம் டப்புக்கே மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இதுக்கப்புறமா இதை ஒரு பொலித்தீன் வச்சு நல்லாவே கவர் பண்ணி விட்டுக்கொள்ளலாம்.
இப்போ இதையுமே ஒரு மூடி போட்டு மூடி 12 மணி நேரம் வரைக்கும் இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் கூட ஊற்றி விட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை 10 நிமிஷம் கழித்து இது மாதிரி எடுத்தோம்னா இது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்துடும். இப்போ இதை நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்கு மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்கும் போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா? அதே போல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதோட இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் அதோட குறைவான பொருட்களுமே இதுக்கு தேவை. இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவி விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இல்லைன்னா நட்ஸ் கூட தூவி விட்டுக்கொள்ளலாம். நீங்களே இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.